நீங்க தினமும் கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க. ஆனா வயசாகும் போது உங்களுக்கு யாராச்சும் மாதம் மாதம் 3000 ரூபாய் ஓய்வூதியம் கொடுத்தா எப்படி இருக்கும்? சொல்றதுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. மத்திய அரசு இப்போ ரியலா பண்ண போறாங்க. மத்திய அரசு மாதம் மாதம் 3000 ரூபாய் ஓய்வூதியம் அப்படின்றது கொடுக்க போறாங்க. இது எந்த திட்டத்தின் கீழ் கொடுக்க போறாங்க அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல தெளிவா நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த பென்ஷன் யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும், இதுக்கு யார் யார் எலிஜிபிள், எப்படி நம்ம சேரலாம், ஸோ இதை பத்தின கம்ப்ளீட் ஃபுல் டீட்டெயில்ஸையும் ஒன் பை ஒன்னா இந்த வீடியோல பார்க்கலாம். நீங்க இப்பதான் டிடி தமிழ் அப்டேட்ஸ் சேனலை முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பக்கத்துல வர பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்பதான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய அனைத்து புதிய தகவல்களும் உங்களுடைய மொபைலுக்கு உடனே நோட்டிபிகேஷனா வந்து சேரும். அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. இந்த திட்டத்தில் சேரும் அனைவருக்கும் 60 வயதிற்கு பிறகு மாதம் மாதம் 3000 ரூபாய் ஓய்வூதியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோடிக்கணக்கான தொழிலாளிகள் தினமும் கடினமாக உழைக்கிறார்கள். ஆனால் வயதாகும் போது ஓய்வூதியம் இல்லாமல் வாழ்க்கை சிரமமாகிறது. இதற்காக மத்திய அரசு ஒரு சிறப்பு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறது. அதுதான் PMSYM அப்படின்னு சொல்லக்கூடிய பிரதான் மந்திரி ஸ்ரம் யோகி மான்தன் திட்டம். இந்த திட்டத்தின் கீழ் தான் 60 வயதிற்கு பிறகு மாதம் மாதம் 3000 ரூபாய் ஓய்வூதியம் அப்படின்றது கொடுக்க போறாங்க. இதற்கான வயது வரம்பு பாத்தீங்க அப்படின்னா 18 வயது முதல் 40 வயது வரை உள்ள அனைவரும் இதற்கு தகுதியானவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய மாத வருமானம் 15,000க்கும் குறைவாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆட்டோ ஓட்டுநர், விவசாய கூலி, கட்டுமான தொழிலாளி, இந்த மாதிரி அனைத்து தொழிலாளர்களும் இந்த திட்டத்தில் சேரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்துல நீங்க 18 வயதுல சேர்றீங்க அப்படின்னா மாதம் 55 ரூபாய் மட்டுமே செலுத்த வேண்டும். ஆமாங்க, வெறும் 55 ரூபாய் மட்டுமே நீங்க செலுத்தினா கூட போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 40 வயதில் இந்த திட்டத்துல நீங்க சேர்றீங்க அப்படின்னா ரூபாய் 200 வரை செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே அளவு அரசும் செலுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 60 வயது ஆன பிறகு மாதம் மாதம் 3000 ரூபாய் ஓய்வூதியம் உங்கள் வங்கி கணக்கில் வந்து சேரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரதான் மந்திரி ஸ்ரம் யோகி மான்தன் திட்டம் அப்படின்றது தொழிலாளர்களுக்கான ஒரு ஃபியூச்சர் சேஃப் பிளான் அப்படின்னே சொல்லலாம். உதாரணத்துக்கு கண்ணன் டீ கடை நடத்துறாரு. தினமும் அவருக்கு 200 ரூபாய் முதல் 300 ரூபாய் தான் சம்பாதிக்கிறாரு. அவருக்கு ஃபியூச்சர்ல ஓய்வூதியம் கிடைக்குமா அப்படின்ற ஒரு டென்ஷனும் இருந்துச்சு. இப்போ கண்ணன் வந்துட்டு PMSYMல ஜாயின் பண்ணிட்டா 60 வயசு ஆன பிறகு மாதம் மாதம் 3000 ரூபாய் பேங்க் அக்கௌண்ட்ல வந்து சேரும். ஸோ அவருக்கு ஓய்வூதியம் பத்தின டென்ஷன் எதுவுமே இப்போ இல்லை. அடுத்ததா ரவி ஒரு ஆட்டோ ஓட்டுநர், 25 வயசு ஆகுது. அவர் மாதம் 55 ரூபாய் மட்டுமே வந்து இந்த PMSYM திட்டத்துக்கு வந்து செலுத்துறாரு. அதே அளவு அரசும் கண்ட்ரிபியூட் பண்ணுது. அவருக்கு 60 வயசு ஆன பிறகு மாதம் ரூபாய் 3000 ஓய்வூதியம் அப்படின்றது இனிமே கிடைக்கும். அவரோட ஃபேமிலிக்கு இது ஒரு பெரிய சப்போர்ட்டா இருக்கும். இந்த மாதிரி அனைத்து தொழிலாளர்களுக்குமே இது ஒரு சிறந்த திட்டமா இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமுமே கிடையாது. 60 வயசுக்கு முன்னாடி துரதிர்ஷ்டவசமாக 60 வயதிற்கு முன் இருந்தால் அவருடைய மனைவி அல்லது கணவர் திட்டத்தை தொடரலாம். இல்லையெனில் அவர்களுக்கு குடும்ப ஓய்வூதியம் கிடைக்கும். இந்த திட்டத்துல நீங்க எப்படி சேரலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா காமன் சர்வீஸ் சென்டர் இருக்கு பாத்தீங்களா, CSC சென்டர். உங்க ஏரியால இருக்கக்கூடிய CSC சென்டருக்கு போங்க. உங்களுடைய ஆதார் கார்டு, பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில், மொபைல் நம்பர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அங்கே அவங்க உங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணி கொடுப்பாங்க. நீங்கள் வந்துட்டு PMSYMல ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லுங்க. ஸோ அந்த திட்டத்தில் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு அவங்களே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த திட்டத்திற்கு வீட்டில் இருந்துட்டே ஆன்லைன் வழியாக விண்ணப்பிக்க முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இப்போதைக்கு டைரக்ட் ஆன்லைன் அப்ளிகேஷன் போர்ட்டல் வந்து கிடையாது. ஸோ நீங்கள் உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய CSC சென்டருக்கு போயிட்டு தான் இந்த திட்டத்துக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும்.
அரசு அதிகாரப்பூர்வமாக சிஎஸ்சி அதாவது காமன் சர்வீஸ் சென்டர் மூலமா மட்டும்தான் பதிவு செய்ய அலோ பண்றாங்க. ஸோ நீங்க உங்க ஏரியால இருக்கக்கூடிய சிஎஸ்சி சென்டருக்கு நேரடியா சென்று இதற்கு நீங்க விண்ணப்பிக்கலாம். நீங்க போகும்போது தேவையான ஆவணங்கள் கொண்டு போங்க. ஆதார் கார்டு, வங்கி கணக்கு விவரம், ஐஎஃப்எஸ்சி கோட், மொபைல் எண், இந்த மாதிரி தேவையான ஆவணங்கள் எல்லாமே எடுத்துட்டு போங்க. அதுக்கப்புறமா பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன் அவங்க பண்ணுவாங்க. தென் மாதாந்திர பங்களிப்பு தொகை 55 ரூபாயில இருந்து 200 ரூபாய் வயதிற்கு ஏற்ப மாறுபடும். ஸோ அதற்கேற்றபடி இருக்கும். அதே அளவு அரசும் பங்களிப்பு செலுத்தும். ஸோ பதிவு முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு பிஎம்எஸ்ஒய்எம் கார்டு கிடைக்கும். நீங்க சிஎஸ்சி சென்டர்ல போயிட்டு பதிவு பண்ண பிறகு என்ரோல்மெண்ட் கம்ப்ளீட் ஆன உடனே பிஎம்எஸ்ஒய்எம் கார்டு அதாவது என்ரோல்மெண்ட் ஸ்லிப் அல்லது மெம்பர்ஷிப் கார்டு அப்படின்றது உங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த கார்டில் உங்களோட பெயர், என்ரோல்மெண்ட் ஐடி, கண்ட்ரிபியூஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். அண்ட் இந்த கார்டு எப்போ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதே நாள் கிடைக்கும். சேம் டே கிடைச்சிரும். சிஎஸ்சியில் நீங்கள் பதிவு முடிச்சதுக்கப்புறம் கார்டு பிரிண்ட் பண்ணி கொடுப்பாங்க. சில சமயத்தில் சிஸ்டம் டிலே இருந்துச்சு அப்படின்னா 2 நாட்களில் சிஎஸ்சி சென்டருக்கு நீங்கள் மறுபடியும் போயிட்டு பிரிண்ட் பண்ணி வாங்கிக்கலாம். கார்டு கிடைச்சதுக்கப்புறம் நீங்கள் மாதாந்திர பங்களிப்பு செலுத்த ஆரம்பிக்கலாம்.